ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலன் ஆர்கிடெக்ட். ஃபஸ்ட்டு நான் யூனிட் செட் பண்ணிக்கிறேன். யூனிட் வந்து மீட்டரில் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேர்கேஸ் ஸ்கேன் ரயிலில் வந்து ஸ்ட்ரிப் லைட்டிங் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். எல் ஷேப்பில் ஒரு வால் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட அன்கனெக்டட் ஹைட்டை வந்து லெவல் 2ன்னு செட் பண்ணிக்கலாம். ஸ்டேர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேர் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிவிட்டு மோனோலித்திக் காங்கிரீட் ஸ்டேரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சைடு கேன் ரைட்லாம் டெலீட் பண்ணிடலாம். லேபிளையும் டெலீட் பண்ணிவிட்டு மாடிஃபைல அலைன் டூலை யூஸ் பண்ணி வாலை ஒட்டி இந்த ஸ்டேர் கேஸை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் இப்போ வந்து வாலை ஒட்டி ஒரு ஹேண்ட் ரயில் வித் ஸ்ட்ரிப் லைட்டிங் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நியூவில் போயிட்டு ஃபேமிலியில் போயிட்டு இங்கிலீஷில் செட் பண்ணிக்கணும். இங்கிலீஷில் போயிட்டு ஜெனரிக் மெட்ரிக் மாடல் பேஸ்டுன்னு இருக்கணும். ஃபேஸ் பேஸ்டுன்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கிறணும். ஸோ இதில் தான் வந்து நம்ம அந்த டிசைன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ சைடில் வந்து இந்த லென்த்தை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்டா நமக்கு வந்து ஸ்டேர்கேஸ் ஸ்கேன் ரயில் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் ப்ளேன் வந்து போத் சைடு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்து. ஸோ அடுத்து டைமென்ஷன் டூலை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு இதை ஈக்குவல் பண்ணிடலாம். அடுத்ததாக ஹோல் டைமென்ஷன் எடுத்துகிட்டு இதுக்கு வந்து லேபிள் நேம் கொடுக்கலாம். லென்த்து அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நேம் கொடுக்கலாம். இதோட லென்த் வந்து 3000 mm, அதாவது 3 மீட்டர் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ க்ரியேட்டில் போயிட்டு வாய்ட் எக்ஸ்ட்ரூஷன். ஸோ பிக்கே பிளேன் வந்து சென்டர் ஆக்சிஸை பிக் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் வியூ ஓப்பன் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஆர் ரைட் வியூ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பு. இதோட ஃபுல் வித்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து 100 mm வரும், 10 சென்டிமீட்டர். இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 70 mm. அடுத்து லைன் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஸ்ட்ரிப் லைட் க்ரியேட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு போர்ஷனை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஃபைனலாக ஓகே கொடுத்துடலாம். ரெஃபரன்ஸ் லெவல் போயிட்டு இதை ட்ராக் பண்ணி கரெக்டாக வந்து எட்ஜு ரெஃபரன்ஸில் என்ன அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து லாக் பண்ணிடணும். கண்டிப்பாக வந்து போத் சைடு வந்து லாக் பண்ணிடணும். எக்ஸ்ட்ரூஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து சென்டர்லேருந்து லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பைப் கேண்ட்ரைல் வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். கரெக்டாக அந்த கேண்ட்ரைல் வந்து அந்த டாப்பில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதோட எக்ஸ்ட்ரூஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு கரெக்டாக எட்ஜ் லைனுக்காக வந்து ட்ராக் பண்ணி அதை வந்து லாக் பண்ணிடணும். கண்டிப்பாக வந்து ரெண்டையுமே வந்து லாக் பண்ணிடணும். சரிங்களா? ஓகே. இப்போ ஃபைலில் போயிட்டு நியூ போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து லைட் வந்து க்ரியேட் பண்ணணும். லைட்டிங் ஸ்ட்ரிப் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ மெட்ரிக் லைட்டிங் பிக்சர் உள்ள போயிட்டு அதோட எலிவேஷன் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 mm செட் பண்ணிக்கலாம். ரெஃபரன்ஸ் லெவல் போய்க்கலாம். க்ரியேட் எக்ஸ்ட்ரூஷன் கொடுத்துட்டு ஒரு சர்க்குலர் ஷேப்பில் அந்த லைட் பாயிண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். இதோட டயா வந்து 1 mm. ஸ்ட்ரிப் லைட் டயா வந்து 1 mm. ஃப்ரண்ட் வியூ போயிட்டு அதோட எக்ஸ்ட்ரூஷன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம்.
இதில் இனிஷியல் கலர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு 4500 நம்ம செட் பண்ணிக்கிறணும். லூமினாஸ் ஃப்ளக்ஸ் வந்து 100 செட் பண்ணிக்கிறணும். செட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். இதை வந்து லோடிங் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு சேரடு அமைக்கணும். அப்போ தான் வந்து லைட் வந்து ஒர்க்கபிலிட்டி ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் லோடிங் ப்ராஜெக்ட் கொடுத்து நம்ம ஃபேமிலி 1 வந்து நம்ம செட் பண்ணணும். ரைட் வியூ போயிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இதோட பாட்டமில் இருக்க மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறணும். ஸோ இதோட ரிஃப்ளெக்டிங் வந்து அங்கே வந்து நமக்கு வந்து வெளிச்சமாக தெரியும். அலைன் டூலை யூஸ் பண்ணி கரெக்டாக சென்டருக்காக இதை வந்து லாக் பண்ணி விட்டுறணும். ஸோ இப்போ வந்து லைட்டை வந்து அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு அரை கமாண்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் லைட்ஸ் கொடுத்துட்டு லாஸ்ட்டு கொடுத்து நம்ம அந்த எட்ஜுக்காக வந்து அரை பண்ணிக்கிறணும். எட்ஜில் போயிட்டு அதே மாதிரி வந்து அலைன்மெண்ட் டூலை யூஸ் பண்ணி சென்டர் ஆஃப் லைட் பாயிண்ட்டை வச்சு நம்ம வந்து லாக் பண்ணிடணும். அலைன் பண்ணி லாக் பண்ணிடணும். ஸோ ஃபைனலாக அதை சேரடு கொடுத்து லோடிங் ப்ராஜெக்ட் கொடுக்கணும். இப்போ சவுத் வியூ செட் பண்ணிக்கலாம். சவுத் வியூவில் போயிட்டு கரெக்டாக இந்த ஸ்டெப்ஸுக்கு வந்து ஹேண்ட் ரெயில் மாதிரி க்ரியேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வாலில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு 30 டிகிரி வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும். இதோட லென்த்தில் போயிட்டு எடிட் டைப் போயிட்டு 7 மீட்டர் அப்படின்னு வந்து நம்ம வந்து மாற்றிடணும். 6 மீட்டர் ஆர் 7 மீட்டர் ஃபுல் லென்த்துக்கு. டாப்பில் இந்த வாலோட ஹைட்டை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரிப் லைட்டோட லென்த்துக்காக வந்து நம்ம வந்து ஹைட்டை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெவல் 1 போய்க்கலாம். லெவல் 1 போயிட்டு இப்போ கேமரா செட் பண்ணி பார்க்கணும். ஃப்ரேம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு நம்ம ரெண்டரிங் கொடுத்து பார்க்கணும். ஆர்ஆரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஹை கொடுக்கலாம். இதில் வந்து எக்ஸ்டீரியர் சன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் கொடுத்துட்டு இதில் டைமிங் வந்து நம்ம செட் பண்ணணும். இதில் ஸ்டில் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு நைட் டைமாக கொடுத்து ரெண்டரிங் கொடுத்து பார்க்கணும். ஸோ ஹை கொடுத்துருக்கவாசி ரெண்டரிங் டைம் அதிகமாகும்.